ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோட 10வது எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 9 எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த கானர் அவனோட அங்கிள்கிட்ட போய் நான் அந்த கிரிவினை பழி வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பான். அப்புறம் நார்மல் லெட்டர் போட்டு நம்ம ஹீரோவை மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு வர வைக்கிற மாதிரி அந்த கார்னர் வர வச்சிருப்பான். அங்கே எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பான். கடைசியில் நான் ஒன்றும் திருடன் இல்லை, என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறேன், வாங்க எல்லாம் என்னோட டாமண்ட்ரி போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த கியோர்க் வாக்கர், அதான் கானரோட அங்கிள், நம்ம ஹீரோவோட டாமண்ட்ரிக்கு முன்னாடி நின்று இருக்கான். நம்ம பேக்கர் வாத்தியாரும் என்னது மிஸ்டர் வாக்கரா, அவரு இங்க என்ன பண்றாரு அப்படின்ட்டு வராங்க. அந்த அங்கிளும் ஓ மிஸ்டர் பேக்கர் நீங்களே வந்துட்டீங்களா, நான் நம்மளோட அகாடமியில ஏதோ பருவடு திருடன் இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் இங்க அவனை பிடிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த அங்கிள் கிட்ட அப்படின்னா எதுக்காக என்னோட டார்மண்ட்ரிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, கானர் வந்து மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு அந்த திருடன் போனான்னு தானே சொன்னோம், அப்புறம் எப்படி நீங்க என்னோட ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, என்ன மிஸ்டர் வாக்கர் நீங்க அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறான். நம்ம பேக்கரும் வாக்கர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அந்த அங்கிள் காரனும் நான் ஜஸ்ட் உங்களை மாதிரியே தான் அந்த திருடனை பிடிக்கலான்னு வந்தேன், அப்புறம் அந்த திருடன் பர்வர்டு அது மட்டும் இல்லாம அரங்கண்டாவும் நடந்து போனான், அதனால அவனை நம்ம ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா எக்ஸ்பெல் பண்ணியாகணும் அப்படிங்கிறாரு. நம்ம பேக்கரும் திருடனை கண்டுபிடிக்கிறது நல்லதுதான், ஆனா யாராவது ஒரு சிலர் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இன்னசென்ட் பீப்புளை திருடன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த அங்கிள் காரனும் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஃபேரா தான் நடந்துக்கணும், அப்புறம் நம்ம அந்த திருடனை பிடிச்சோட்டி டைரக்டா ஹெட் மாஸ்டர் கிட்ட அவனை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் பரவாயில்ல மிஸ்டர் வாக்கர் கூட இப்ப ஃபேரா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால இனிமே நான் ஃப்ரீயா என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுவேன், ஸோ அதனால என்னோட ரூமை வந்து செக் பண்ணுங்க, கானர் எதுக்காக என்ன திருடன்னு சொன்னானே நானும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கான் அப்படிங்கிறான். அந்த கானரும் எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு அங்கிள் அப்படின்னு ஒரு சைகை காட்டுறான். அந்த அங்கிளும் சரி உள்ள போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. கானரும் டே ஜோ நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அவனும் ஓகேன்ட்டு போறான். நம்ம பேக்கரும் யாராவது ஒருத்தன் இன்னசென்ட்டை இங்க ராங்கா ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் தான் இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆவான் அப்படிங்கிறாரு. ஜோவும் அவரு சொன்னதை கேட்டு பயந்துட்டே தான் போறான். நம்ம பிரின்சஸும் நானும் அவன் கூட போறேன் அப்படின்ட்டு இந்த ஜோ கூட இங்க நடக்கிற குழப்பத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அங்கிளும் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். ஹீரோவும் இன்னும் யாராருக்கு என்னோட ரூமை செக் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாரும் வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் உள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கானரும் டே ஜோ நல்லா டைம் எடுத்துட்டு எல்லா பிளேஸையும் செக் பண்ணு, ஒரு இடத்த கூட விடக்கூடாது அப்படிங்கிறான். ஜோவும் அட பாஸ் நீ கொஞ்ச நேரம் சத்த கம்முனு இரு, இங்க வச்ச பொருளை காணுமே அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு தலைவரே ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறான். அந்த கானரும் டே நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் ஏண்டா ஜோ அதான் உன்னோட பாஸே நல்லா தேட சொன்னால எதுக்காக நீ நின்றுட்டு இருக்க, போய் தேடு அப்படிங்கிறான். அந்த அங்கிளும் நம்ம கிரிவினோட ரூமை ஃபுல்லா செக் பண்ணியாச்சு, உண்மையிலேயே இவன் இன்னசென்ட்டா தான் இருக்கு, வேற யாரும் தான் திருடன் அப்படிங்கிறாரு. பிரின்சஸும் கிரிவின் ஆல்ரெடி பிளான் வச்சுட்டு இருந்தா நடக்குது, ஆனா நான் இவனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த அங்கிளும் சரி கிரிவின் இன்னசென்ட் தான், எல்லாம் வெளியே கிளம்புங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஹீரோவும் எங்க போறீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் வாக்கர் நான் தான் திருடலாம் அப்படின்னா வேற ஒருத்தன் இந்த அகாடமியில திருடனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னு கேட்குறான். அந்த அங்கிளும் டே கிரிவினே இந்த அகாடமி ரொம்ப பெருசு, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், இல்லை நடக்காத காரியம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனக்கு ஒரு யோசனை, நான் திருடன் அப்படின்னு இந்த ஜோ பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த ஜோவோட பாஸ் இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறான். அந்த கானரும் டே கிரிவினே என்ன தைரியம் இருந்தா என்ன திருடன்னு சொல்ல வர அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் நான் இப்போ இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அவனும் சரி உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறான். ஹீரோவும் ரொம்ப சிம்பிள், உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உன்னோட டாமண்ட்ரியை நாங்கள் செக் பண்ணணும், இது ஒன்றும் நான் உன்னை டவுட் பட்டு சொல்ல கிடையாது, உன் மேலே இருக்க கோவத்தில் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். கானரும் சரி உனக்கு எக்ஸ்பிளனேஷன் தானே வேணும், நான் வார்த்தையில் சொல்லாமல் என்னோட ரூமை செக் பண்ணுறதுல உனக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு போகிறான். அந்த எலிசபெத்தும் கானர் கிரிவினுக்கு போட்ட பிளான் ஒர்க் ஆகலை போல, அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவினை பார்க்கும்போது சாதாரணமாகவும் தெரியல, இனிமே இவன் பக்கம் தலையை வச்சே படுக்கக்கூடாது அப்படின்னு பயப்படுறா. இந்த எலிசபெத்தும் கானரும் கூட்டணி போட்டு தான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அந்த மேப்பிள் ஃபாரஸ்ட்ல மாட்ட வைக்க பார்த்தாங்களாட்டங்குது. அப்புறம் அந்த கானரோட டாமண்ட்ரிக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. அவனும் வாங்கடா வாங்க எல்லாரும் வந்து என்னோட ரூமை செக் பண்ணிக்காங்க, உங்களை மாதிரி புவர் பீப்புள்ஸ்னால இங்க இருக்க பொருளுங்களை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் பாய்ஸ் போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஆர்டியவும் வாட்சனையும் அமுச்சு விடுறான். அந்த கானரும் அவனோட அங்கிளும் இங்க என்னடா இருக்க போகுது அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க.
இருக்காங்க. நம்ம பாய்ஸும் டே கிரிவினே இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. அந்த கார்னரும் இது என்னோட பர்சனல் பாக்ஸ், இதுக்குள்ள என்னோட பர்சனல் திங்ஸ் மட்டும்தான் இருக்கு, இதை என்கிட்டே இருக்க கீனால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பாக்ஸை ஓபன் பண்றான். பார்த்தா ஒரு பிரகாசமான ஒளி. அந்த பாக்ஸை பார்த்த மொத்த பசங்களும் இது என்னதுடா அப்படின்னு வாயை பொளக்கறானுங்க. பார்த்தா அங்கதான் மொத்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. கார்னர்லாம் மிரண்டு போயிட்டு இது இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா டோட்டல் சைலன்ஸ். அந்த கார்னர்லாம் டே கிரிவின் பைத்தியம், நீ தான் ஏதோ செட்டப் பண்ணியிருக்க, நான் எதுக்குடா இந்த துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் டே முட்டாள் வாய மூடு, இப்பதான் சொன்னேன் அந்த பொட்டிய உங்ககிட்ட இருக்க பர்சனல் கீயை தவிர வேற எதை வச்சும் திறக்க முடியாதுன்னு, அப்புறம் எப்படி இது செட்டப் ஆயிருக்க முடியும்னு கேக்குறான். அங்க இருக்க ராணுவ படையும் ஆமா ஆமா இவன் கண்டிப்பா ஒரு மிருகம் தான், இந்த பருவடை எல்லாம் எக்ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம வாட்சனும் இந்த ட்ரெஸ் எல்லாம் சரி எதுக்குடா இந்த பொட்டியில ஒரு சோப்பு இருக்குன்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹார்டியும் அதுவா இந்த சோப் எல்லாம் மென்ஸ் பாத்ரூம்ல இருந்து அவன் எடுத்துட்டு வரானா, நான் கூட இப்ப பக்கமா கேள்விப்பட்டேன் நிறைய சோப்பு காணாம போகுதான் அப்படின்னு நம்ம ஹார்டி ரொம்பவே காமெடியா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அந்த கார்னரை பிடிச்சிட்டு இருந்த ரெண்டு பேரும் டே நீ அவனா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. கார்னர்லாம் ஏன்டா இனிமே உயிர் வாழணும் அப்படிங்கிற ரேஞ்சில மனசை விட்டுட்டு டே கிரிவினே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு கடுப்பாவறான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பயபுள்ள அழுதேருவானாட்டங்குது. ஹீரோவும் என்ன மக்களே எல்லாம் கிளியர் ஆயிடுச்சாட்டங்குது, இந்த கார்னர் லேடிஸோட ட்ரெஸ் எடுத்தது மட்டும் இல்லாம மென்ஸோட சோப்பையும் எடுத்திருக்கான், அதனால இவனை கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆகணும். ஆனா ரூல்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, நம்மளால பனிஷ் பண்ண முடியாது, டீச்சர்ஸ்னால மட்டும்தான் இவனை பனிஷ் பண்ண முடியும், அதனால நம்மளோட மிஸ்டர் வாக்கர் இதுக்கான ஜஸ்டிஸை கொடுப்பாரு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் ஆமா எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கத்துறாங்க. கார்னர்லாம் அவ்வளவுதான் நம்ம ஜோலியை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த பேக்கர் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் லூசர் தான் எல்லாம் ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு டே பசங்களா யாரும் கத்தாதீங்க, நான் இதை பத்தி ஹெட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன், நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தியோட தான் வருவான் அப்படிங்கிறாரு. நம்ம பிரின்சஸும் அவங்க ராணுவ படைக்கிட்ட கேர்ள்ஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்டாஃப் போய் சொல்லி இவனை எக்ஸ்பெல் பண்ணல அப்படின்னா நாம எல்லாம் ஒன்னா போய் ஹெட் மாஸ்டரை பார்ப்போம், அப்படியும் இது வேலைக்கு ஆகலன்னா நான் என்னோட அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த ராணுவ படையும் ஆமா ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்னர்லாம் அந்த அங்கிளோட காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அவரும் சரி ரைட்டு, இவன் கூட இருந்தா நம்மளுக்கும் பாட கட்டி பால் ஊத்திடுவாங்க, அதனால இங்கிருந்து எஸ் ஆகுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அங்கிருந்து போயிட்டாரு. அவனும் அங்கிள் போகாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு ரைட்ரா ரைட்டு, இந்த கிரிவினுக்கு ஆப் வைக்கலான்னு பார்த்தா அந்த ஆப்பை எனக்கே வேஸ்டானுங்க, அவ்வளவுதான் என் சோழியும் முடிஞ்சு போங்க, இதுக்கு மேலேயும் இந்த அகாடமியில என்னால குப்பை கொட்ட முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாளே நம்ம ஹெட் மாஸ்டரும் அந்த ரிசல்ட்டை விட்டாரு. ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா நம்ம கார்னர் வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் பாய்ஸோட சோப் எல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால இல்ல திருடனதுனால இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாரு. அவனும் மனசு உடஞ்சு போய் ரைட்ரா ரைட்டு வேற ஊருக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு பொட்டி கட்டிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஆர்டியும் டே கிரிவினே அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியான்ட்டு அங்கே ரெண்டு தகவல் கிடைச்சிருக்கு, ஒன்னு கெட்ட செய்தி இன்னொன்னு நல்ல செய்தி, என்னத்தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு கேக்குறான். ஹீரோவும் குட் நியூஸ் என்னன்னா கார்னர் இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் ஆயிட்டான், பேட் நியூஸ் என்னன்னு கேக்குறான். ஆர்டியும் பரவாயில்லண்டா பங்கு உன்னோட கெஸிங்கே தப்பல, அது கரெக்ட் தான், பேட் நியூஸ் என்னன்னா இந்த டைம் ஆனுவல் எக்ஸாமோட எக்ஸாமினர் யாருன்னா அந்த கார்னரோட அங்கிள் கார்கு தான், அதனால இந்த டைம் கண்டிப்பா நம்மளால எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாதுங்கிறான். ஹீரோவும் ரிலாக்ஸ் படி, இந்த பிரச்சனையும் கார்னர் மாதிரியே காணாம போயிடும் அப்படிங்கிறான். நம்ம ஹார்டியும் டே பங்கு இந்த ப்ராப்ளத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க, கார்னர் சாதாரண ஸ்டூடெண்டா இருந்ததுனால அசால்ட்டா அவன் இந்த ஸ்கூலை விட்டு அமுச்சு விட்டோம், ஆனா இந்த கார்கு ஒரு டீச்சர், நம்மளால இவனை ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் டே இந்த சின்ன விஷயத்தை பத்திலாம் கவலைப்படாத, அந்த ரயானை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சான்னு கேக்குறான். ஆர்டியும் என்னது ரயானா, ஆமா அவனை பத்தி நான் சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன், அவன் என்ன சொன்னானா அவனோட பிரதருக்காக நம்மள பழி வாங்க போறானோ, நாம இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா சரி, இப்போ அந்த ரயானோட 5 கலர்டு டிவைன் ஸ்டோனும் எனக்கு டெலிவரி ஆக போகுதாட்டங்குது, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆகலாமா அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.